இன்னைக்கு வந்து பாருங்க 14வது எடுத்துக்காட்டு சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், பயிற்சி கணக்குக்கு போகலாம். சரியா? எடுத்துக்காட்டு 14, பின்வரும் விவரங்களிலிருந்து கடன் கொள்முதலை கணக்கிடவும் அப்படின்னு. கடன் கொள்முதல் உனக்கு தெரியணும்னா நம்ம என்ன தயாரிப்போம்ப்பா, கடன் ஈந்தோர் கணக்கு தயாரிப்போம். சரியா? எப்படி கடன் விற்பனைனா கடனாளி கணக்கோ, அதே மாதிரி கடன் கொள்முதல்னா நம்ம என்ன கணக்கு தயாரிப்போம், கடன் ஈந்தோர் கணக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கடன் ஈந்தோர், கடன் கொள்முதல், செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, இது மூணையும் நீ மறக்கவே கூடாது. இது மூணும் தான் ஒரு பஞ்சா ஒரு செட்டை ஞாபகம் வச்சுக்கோ. சரியாப்பா? சரி, இப்போ பாரு, 2018 ஏப்ரல் 1 அன்று கடன் ஈந்தோர் 50,000 ரூபாய். அப்போ இதுதான் என்னது, தொடக்க இருப்பு. வெளித்திருப்பம்னாலும் ஒன்று தான், கொள்முதல் திருப்பம்னாலும் ஒன்று தான், 6,000. கடன் ஈந்தோருக்கு அளித்த ரொக்கம் 1,60,000. 2019 மார்ச் 31 அன்று கடன் ஈந்தோர் எவ்வளவு, 70,000. இப்போ நீங்கள் கடனாளிகள் கணக்கு இப்போ தான் இப்போதான் அந்த கணக்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, புரிஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. இன்னொன்று, கடன் விற்பனைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இது வரும், கடன் கொள்முதல்ங்கிறது வரும். சரியா? இப்போ இந்த சைடு வந்து நம்ம என்ன போடுவோம், பச்சை சைடு வந்து என்ன போடுவோம், இறுதி இருப்பு போடுவோம். வரவு சைடு தொடக்க இருப்பு வரும். ஓகேவா? இப்போ இது 2018 ஏப்ரல் 1 அன்று கடன் ஈந்தோர் வந்து தொடக்க இருப்பு எவ்வளவு, 50,000. அது எங்கே வந்துருச்சு, வரவு சைடு அப்படியே ஆப்போசிட்டா, கடனாளிக்கும் இதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டா. இங்கே இறுதி இருப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெளித்திருப்பம்னா என்னது, கொள்முதல் திருப்பம். அது எங்கே வரும், இங்கே தான் வரும், வெளித்திருப்பம் 6,000 ரூபாய். கடன் ஈந்தோருக்கு அளித்த ரொக்கம் அளித்தது எங்கே வரும், பற்று சைடு. சரியா? ரொக்கம் அளித்தது 1,60,000 ரூபாய். அதுக்கப்புறம் இருப்பீங்கள் இறக்கப்பட்டது இறுதி இருப்பு. சரியா? இறுதி இருப்பு இங்கே என்ன செய்வோம், கடன் ஈந்தோர் கணக்கில் நம்ம பற்று சைடு வைப்போம். சரியா? பற்று சைடு இறுதி இருப்பு எவ்வளோப்பா, 70,000. அப்போ இது இதை கூட்டுங்க பாப்பா. இது இங்கே எவ்வளோ இருக்குது, 50,000 தானே இருக்குது. இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது, 2,36,000 வருது. அதுலேருந்து 50,000 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 6, 3ல் 5 போகாது. அப்போது 13, 13ல் 5 போச்சுன்னா 8, இங்கே ஒன்று தானே மிச்சம் இருக்கு. அப்போ 1,86,000. இதுதான் என்னது, கடன் கொள்முதல். சரியா? இதே மாதிரி சம் வந்து நம்ம இப்போ என்ன செய்வோம், 14வது சம் பார்க்கலாம். சரியா? 14வது சம் பாரு, கணக்கு பாருங்க. பின்வரும் விவரங்களிலிருந்து கடன் கொள்முதலை கணக்கிடும். தொடக்க கடன் ஈந்தோர் எவ்வளோ, 1,70,000. கொள்முதல் திருப்பம் 20,000. கடன் ஈந்தோருக்கு செலுத்தியது 4,50,000. இறுதி கடன் ஈந்தோர் 1,90,000. இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கடனாளிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று கடன் ஈந்தோர் படிவத்தை நல்லா படித்து வச்சுக்கோ, அப்படி இல்லைன்னா கடனாளிகள் படிவத்தை மட்டும் நல்லா படித்து வச்சுட்டு அதுக்கு அப்படியே இதை வந்து ஆப்போசிட்டாக நம்ம எழுதணும் அப்படிங்கிறது மாதிரி மைண்டில் வச்சுக்கோ. முதல்ல புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் பார்த்த உடனே கணக்கை போட்டு பழகிக்கோங்க. சரி, இப்போ பாரு, இப்போ தொடக்கிருப்பு எங்கே எழுதுவோம், நம்ம வரவு சைடு எழுதியாச்சு. தொடக்கிருப்பு எவ்வளோப்பா, 1,70,000. இது ரொக்கம் செலுத்தியது 4,50,000. கொள்முதல் திருப்பம் 20,000. இறுதி இருப்பு பற்று சைடு தானே எழுதுவோம், 1,90,000. அப்போ இந்த சைடு 1,70,000 தானே இருக்குது. இந்த சைடு இருக்கிறது அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, ஆட் பண்ணுங்க. 0 0 0 0 11 16க்கு 6, மிச்சம் 1, 4 1 5, 5 1 6. அப்போ 6,60,000. இந்த சைடு எவ்வளவு இருக்குது, 1,70,000. இப்போ மைனஸ் பண்ண பார்ப்போம். 0 0 0 0, 6ல் 7 போகாது. அப்போ இங்கே ஒன்று வரும் இல்லையா, 16. 16ல் 7 போச்சுன்னா எவ்வளவு, 9. அப்படி தானே? 16ல் 7 போச்சுன்னா எவ்வளவு, 10ல் 7 போச்சுன்னா 3 3 6 9. சரி, 6ல் இங்கே 1 போயிடுச்சு இல்லையா. இப்போ அங்கே 5 தானே இருக்குது. 5ல் 1 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோப்பா, 4. அப்போது கடன் கொள்முதல் எவ்வளவுன்னா 4,90,000. இப்போ 2 டேலி ஆகுதான்னு பாருங்கள். 0 0 0 0 9 6 16க்கு 6, மிச்சம் 1 2 2 4 6, 6,60,000. சரியா? இவ்வளோதான் கடன் ஈந்தோர் கணக்குங்கிறது. இவ்வளோதான். நீங்கள் கடனாளி கணக்கு நல்லா தெளிவாக போட்டு பழகிட்டீங்கன்னா கடன் ஈந்தோர் கணக்கு உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். சரியா? அடுத்து 15வது சம் அப்படியே பார்த்தலாமா. 15வது சம் ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இங்கே கணக்கில் பாரு, பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த கொள்முதலை கணக்கிடவும். இப்போ மொத்த கொள்முதலை கணக்கிடுவோம். மொத்த கொள்முதலுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம், மொத்த கொள்முதல் கடன் கொள்முதல் ப்ளஸ் ரொக்க கொள்முதல். அப்போ இந்த மொத்த கொள்முதல் தெரிஞ்சுக்கணும்னா உனக்கு என்ன தெரியணும், கடன் கொள்முதல் தெரியணும். சரியா? கடன் கொள்முதல் தெரியணும்னா நம்ம என்ன கணக்கு தயாரிப்போம், கடன் ஈந்தோர் கணக்கு நம்ம என்ன செய்யணும், தயாரிக்கணும். சரி, கணக்கில் பாருங்கள், செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு இதெல்லாம் வந்துருக்கு இல்லையா. அப்போ நம்ம என்ன செய்யணும், செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு முதல்ல செஞ்சுட்டு
அதுக்கப்புறம் கடனீந்தோர் கணக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், மொத்த கொள்முதலுக்கு வரணும். சரியா? இப்போ பாருங்க, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு நீங்கள் எப்படி கடன் ஈந்தோருக்கு தொடக்க இருப்பு இறுதி இருப்பு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கும் தொடக்க இருப்பு இறுதி இருப்பு நம்ம பார்க்கணும். சரியா? செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க, புக்கை உங்கள் கையில் வச்சுக்கோங்கப்பா. அதில் தொடக்க இருப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு தொடக்க இருப்பு எவ்வளோப்பா, 25,000. நம்ம என்ன செய்யணும், வரவு சைடு எழுதணும், எழுதியாச்சு. அதே மாதிரி இறுதி இருப்பு நீ ரெண்டையும் நல்ல மனசில் வச்சுக்கோ. இறுதி இருப்பு எங்கே வரும், பற்று சைடு. பற்று சைடு எவ்வளோ இருக்குது, 20,000 ரூபாய் எழுதியாச்சு. சரியா? அப்புறம் ரொக்கம் செலுத்தியது. ரொக்கம் செலுத்தியது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கான ரொக்கம் செலுத்தியது அது வந்து எவ்வளவு, 30,000. சரியா? அப்போ இந்த சைடு டேலி பண்ணணும் இல்லையா? இந்த சைடு எவ்வளோ வருது, பற்று சைடு எவ்வளோ போகிறது நம்மளுக்கு, 50,000. இது வந்து 25,000. அப்போ மிச்சம் எவ்வளவு, வித்தியாசம் எவ்வளவு, 25,000. இதுதான் என்னது, நம்ம கண்டுபிடிச்ச செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு. சரி, இப்போ டேலி ஆயிடுச்சா? சரி, அடுத்த கணக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கடன் ஈந்தோர் கணக்கு. கடன் ஈந்தோர் கணக்கு எதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறோம், நம்மளுக்கு கடன் கொள்முதல் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ தொடக்க இருப்பு எந்த சைடு வரும், நம்ம சொல்லியிருக்கிறோம் வரவு சைடு எழுதணும். கடன் ஈந்தோர்க்கான தொடக்க இருப்பு எவ்வளவு, 30,000. அதுக்கடுத்து ரொக்கம் செலுத்தியது 1,20,000 பற்று சைடு வரும். கொள்முதல் திருப்பம் பற்று சைடு. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையாப்பா, அதுதான். எப்படி நம்ம வந்து கடன் ஆளிகள் கணக்கில் வந்து பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றதை எடுத்தோமோ, பெற்றதை நம்ம எந்த சைடு வச்சோம், வரவு சைடு வச்சோம் இல்லையா, அதே மாதிரி செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டதை இங்கே அதுக்கு ஆப்போசிட் இந்த சைடு வைப்போம். சரியா? பற்று சைடு வச்சுருப்போம். சரி, அதை வந்து நம்ம வரவு சைடு வச்சோம், இதை வந்து என்ன செய்யணும், பற்று சைடு வைக்கணும். அப்போ செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 25,000 என்ன செஞ்சிட்டோம், இங்கே வச்சாச்சு. இருப்பின் கீழ் இறக்கப்பட்டது. இருப்பின் கீழ் இறக்கப்பட்டது இருப்பு தானே கணக்கில் கொடுத்துருக்குறாங்களா, எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 25,000. ஆமாம், கொடுத்துருக்குறாங்க. சரி, போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண பார்ப்போம். 0 0 0 5 10 15க்கு 5 மிச்சம் 1 3 4 4 2 6 6 2 8 இங்கே 1 இருக்குது. அப்போ 1,85,000. இந்த சைடு எவ்வளோ இருக்குது, 30,000 தானே. மைனஸ் பண்ண 0 0 0 5 8ல் 3 போச்சுன்னா எவ்வளோப்பா வரும், 5 தானே. அப்போ 1,55,000. கடன் கொள்முதல் எவ்வளோப்பா, கடன் கொள்முதல் 1,55,000. இப்போ இதில் ஆட் பண்ணிங்கன்னா டேலி ஆகணும். 0 0 0 5 5 3 8 1. கரெக்ட் ஆயிடுச்சா, 1,85,000. இப்போ ஃபார்முலா என்னது, இப்போ ஃபார்முலா என்ன போட்டணும், மொத்த கொள்முதல். மொத்த கொள்முதல்னா என்னது, ரொக்க கொள்முதல் ப்ளஸ் கடன் கொள்முதல். ரொக்க கொள்முதல் கணக்கில் கொடுத்துருக்குறாங்க எவ்வளவு, 2,25,000. நம்ம கடன் கொள்முதல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம்லப்பா, இங்கே 1,55,000 இருக்கு இல்லையா, 1,55,000. சரி, ரெண்டே கூட்டு பார்ப்போம். ஆட் பண்ண 3 0 இருக்கா, அப்போ 3 0 முதல்ல ஃபஸ்ட்டு எழுதிடலாம். 3 0 5 10 5 5 10க்கு 0 மிச்சம் 1 5 1 6 6 2 8 இங்கே 1 இருக்கா, 1 2 3. அப்போ 3,80,000 ஆன்சர் வருதா. ஓகே, சரியா, அவ்வளோதான். சரியாப்பா, முதல்ல மொத்த கடனீந்தோர் கணக்கு தயாரிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மொத்த கொள்முதல் கேட்டாங்கன்னா நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு செஞ்சு முடிச்சுக்கிறணும். அதுக்கப்புறமேல் வந்து கடனீந்தோர் கணக்கு தயாரிக்கணும். அதுக்கப்புறம் தான் மொத்த கொள்முதல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, தேங்க்யூ.